الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எங்களுடைய லீடர்ஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து காட்டி தன்னுடைய முழு வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக அர்ப்பணித்தவர் தான் சஹாபாக்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேருக்கு உலகத்திலே சொர்க்கத்துடைய சர்டிஃபிகேட் கொடுத்தார். அதுதான் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா. 10 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயாலே நீங்கள் சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டார். அதில் அபூபக்கர், உமர், இன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்கள் அபூபக்கரை பார்த்தோம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய 6வது கிராண்ட் ஃபாதருக்கும் 6 பேரோட பேத்து தொடர்பாகுது. அதே போல உமர் ரலியல்லாஹு அதுல அந்த இடத்துல 2 பேர் கூடுறாங்க. 8 பேர் பிட்வீன் ஹஸரத் உமர் அண்ட் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உஸ்மான்ங்கிறது ஃபேமிலி ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமும் தான் அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாகவும் மாறும். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் பின் அஃபான் பின் அபில் ஆஸ் பின் உமையா பின் அப்தி மனாஃப் பின் குஸை பின் கிலாப். நாங்கள் சீரால பார்த்தோம் ரசூலுல்லாஹ் பேர் என்ன? முஹம்மத் பின் அப்துல்லா பின் அப்தி மனாஃப் பின் ஹாஷிம் பின் குஸை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் 4 பேர் தான் கேப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இந்த குஸை பின் கிலாபோட அப்தி மனாஃப் பின் குஸை பின் கிலாப், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரேட் கிராண்ட் ஃபாதர், 4வது தலைமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொடர்பாகிறாங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க உம்மாட சைடால தான் ரசூலுல்லாஹ்க்கு தொடர்பாவார். வாப்பாட தொடர்பாகுது உமையா ட்ரைப். வாப்பாட சைடான ஃபேமஸ் கசின் தான் அபு சுஃபியான். உம்மாட சைடான கசின் ஆவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய ரியல் கசின் தொடர்பு உண்டாகுது உஸ்மானுக்கு இல்லை ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுடைய உம்மாக்கு. உஸ்மான்ட உம்மா உர்வா, உர்வாட உம்மா குரீஸ், அவட உம்மா பைதா. இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்துல வருது பைதாத மகன் அர்வா, அர்வாத மகன் உஸ்மான். இந்த ரிவாயத்தை பார்த்தா உஸ்மானுடைய உம்மம்மாக்கு உஸ்மான் கிடைக்கிற நேரத்துல வயசு 23 இருந்திக்கும். 23 வயசு இருக்க போல உம்மம்மாவா ஆகிருக்கும். அது சாத்தியம். அந்த டைம்ல பெண்கள் அப்படி தாக்கத்துள்ளவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி அவர்களுடைய சாப்பாடு அவங்க ஏர்லி ஸ்டேஜ்ல மெரி பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. இது பொதுவாக இல்லாட்டியும் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. கிதாபுல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன். அவ அந்த நேரத்துல 20 வயதுடையவளா இருந்தா, அவ உம்மம்மாவாகவும் இருந்தா. அவ 20 வயதுடையவளாகவும் இருந்தா, அவ உம்மம்மாவாகவும் இருந்தா. இப்போ அவக்கு டீனேஜ்ல மகள் இருந்திக்கணும், அந்த மகளுக்கு பிள்ளை கிடைச்சிக்கணும். அப்ப இன்னொரு ரிவாயத் வருது, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஸரத் உஸ்மானுடைய உம்மா அர்வா, அர்வாவுடைய உம்மா குரைஸ், அவருடைய உம்மா பைதா. அப்படின்னு பார்த்தா அது பொதுவாகத்தான் வந்திருக்கு. ஆனா பைதா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, வாப்பட தங்கச்சி. அப்துல் முத்தலிபுடைய மகள் அவர்தான் பைதா. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பட சிஸ்டர், ரசூலுல்லாஹ்வுடைய மாமி. அப்ப இந்த வதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கனெக்ட் ஆகுது. உஸ்மான் ரலியல்லாஹு பிறக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய வயசு 5.
உஸ்மான் ரதியல்லாஹு பிறக்கிற நேரம் ரசூலுல்லாஹுடைய வயசு 5. உஸ்மான் ரதியல்லாஹு பிறக்கக்கூடிய வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்களோட குடும்பம் அந்த டைம்ல இருந்தே பிசினஸுக்கு தொடர்பாக இருந்துச்சு. பிசினஸ் விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த குடும்பங்கள் இருக்கு. இது கண்ணியமான குடும்பம். இவர்கள் அவங்களோட ஈவந்தோ அவங்களோட வாப்பட ட்ரைப் கனெக்ட் ஆகுது உமையாக்கு, உம்மோட சைட் தான் கனெக்ட் ஆகுது ரசூலுல்லாஹ்க்கு, பனு ஹாஷிம். ஆனாலும் இவர்கள் பனு உமையாவுடைய ட்ரைபை சேர்ந்தாலும் அந்த ஆரம்ப காலத்துல இருந்தே மிகவும் பக்குவமானவராகவும் நல்ல ஒழுக்கமுள்ளவராகவும் இருந்தவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மிக நீண்ட ஷோல்டராக இருக்கும், நிறத்துல நல்ல ஃபேவாக இருப்பாங்க, வெள்ள மனுஷன். அதே போல அழகான தோற்றம் உள்ளவங்க, பணிவான தோற்றம் உள்ளவங்க. சிலவங்க பார்க்கல வேணும் இவர் இந்த இன்னசென்டா இருக்கிறாங்க, அவர் இன்னசென்ட் லுக் இல்லையும். அதே மாதிரி இன்னசென்ட் லுக் உள்ளவர் தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆரம்பத்திலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் பக்குவமாகவும் மிகவும் அஹ்லாக்கோட மக்களோடு நடக்கக்கூடியவனாக இருந்தார். அதே போலதான் சஹாபாக்கள்ல எழுத படிச்ச தெரிஞ்சவங்க, ஓதுறதுக்கு தெரிஞ்சவர்கள்ல ஹஜ்ரத் உஸ்மானும் ஒருத்தர். ஹஜ்ரத் உஸ்மானும் ஒருத்தர். இந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு குர்ஆனோட மிக நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. குர்ஆனோட மிக நெருங்கிய தொடர்பு. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எப்ப நான் ஒரு இரவு என் கையில குர்ஆன் எடுக்காம நான் கழிச்சிடுவேனோ நான் நினைச்சு கொள்வேன் அந்த நாளை நான் வீணமாக்கிட்டேன். அது உஸ்மான் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், நான் ஒரு நாள் குர்ஆனை எடுக்காம நான் என்னுடைய இரவை கழிச்சிட்டேன்னு சொன்னா அது நான் அந்த நாளே எனக்கு வீணான நாளாக நான் நினைச்சு கொள்வேன். அந்த அளவுக்கு அது உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆனோட தொடர்புள்ளவங்களா இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வாலிப காலம் தாவத்துடைய வேலை ஆரம்பிக்குது. இங்கால அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல தாவத்து ஆரம்பிக்க முன்னாலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு ஸ்லைட்டா உஸ்மானை கூப்பிட்டு சொல்லுறாங்க, சில விஷயங்கள் புதிய மெசேஜ் வந்தா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓப்பனா எத்தி வைக்கலாது. அது யாருக்கு எடுத்து தெரியும், இவர் 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 இந்த எப்படி கேரக்டர் தான் டக்கு எடுத்துக்கொள்வாரு, டக்குன்னு எடுத்துக்கொள்வாரு, அவரு மெசேஜை விளங்கி கொள்வாரு. சில விஷயங்கள் ஓப்பன் அவர் எல்லாருக்கும் போய் சொல்லிடாரு. இவர் கிரகிக்கக்கூடியவர், விளங்குவாரு, புத்திய யோசிச்சு நடப்பாரு. அப்படியான ஒரு மனிதர் தான் உஸ்மான். அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்பயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உஸ்மான்கிட்ட, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனுடைய வஹி இறங்குது ஒரு மனிதருக்கு, அவர் நபியாக இருக்கிறாரு, அவர் மெசேஜ் எல்லாத்தையும் எத்தி வைக்கிறாரு அப்படின்னு அழகான முறையில சில நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப கவனமாக கேட்கிறாங்க. நீங்க யாரை பத்தி சொல்லுறீங்க? சொன்னாங்க, முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப். அப்ப சொன்னாங்க, ஓ அவரையா நீங்க சொல்லுறீங்க? ஓ அவர் தான், அவங்களோட ஃபேமிலி, அவங்க வேற யாரும் இல்லை, அவங்களோட குடும்பம். அது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன நேரத்துல இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அது அபூபக்கர் ரலியல்லாஹு அழகான முறையில சொல்லுறாங்க, உஸ்மான் பாருங்க, நாங்க இவ்வளவு காலமா இங்க இருந்த சிலைகளை வணங்குறோம், இது எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் செஞ்சதில்லை. இது நாங்க இவ்வளவு சுத்தி வாரோம், இதை கும்பிடுறோம், ஏன்? எங்களோட உம்மா வாப்பா செஞ்சாங்க, அவங்க ஏன் செஞ்சாங்க? அவங்களோட உம்மா வாப்பா செஞ்சாங்க. இது அப்படியே வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்குது. ஆனா நாங்க இதுல எந்த ஒரு பிரயோஜனத்தையும் காணல. இந்த சிலைகளை நாங்க தான் பாதுகாக்கிறோம் உஸ்மான் அப்படின்னு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு உஸ்மானுக்கு அழகான முறையில இதை எத்தி வைக்கிற நேரத்துல அந்த வழியால ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து ஹஸரத் உஸ்மானை சந்திக்கிறாங்க. உஸ்மானை சந்திச்சதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லிட்டு அழகான முறையில ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜ் எத்தி வைக்கிறாங்க. ஒரு மெசேஜோடயே உஸ்மான் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஷஹாதாவை ஏற்றுக்கொள்றாங்க. இது வந்து ஆரம்பம் டைம். அதை இவருக்கு தாவத்தை எத்தி வச்ச நன்மை யாருக்கு கிடைக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு மிச்சம் டீட்டெயிலா போகல, உடனடியா ஒரு சஹாபாக்கள் 7 பேரை கூட்டி கொண்டு வந்தவங்க அபூபக்கர் தான். உடனடி ஏன்டா என் நண்பர் மெசேஜ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு, உண்மையாகத்தான் இருக்கும், இந்த மெசேஜை நானும் மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். அதுதான் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்த நாங்க படிச்சாலும் நாங்கள் அவரோட ஒன்னத்தரோட ஷேர் பண்ணிட்டு சில நேரம் நாங்களும் அமல் செய்ய மாட்டோம். ஆனா அவர் அமல் செய்ய ஆரம்பிப்பாரு. நீங்க கபருக்கு போயிருவீங்க, உங்களுக்கு அந்த நன்மைகள் செஞ்ச நன்மை கிடைக்கும். நீங்க கியாமத்துடைய நாளில பாப்பீங்க, நான் இந்த நன்மையை செய்யவே இல்லை, நீங்க செய்யல. ஆனா யாருக்கு செய்ய ஏதுமோ அவருக்கு நீங்க இந்த மெசேஜ் எடுத்து வச்சீங்க. நீங்க ஏழையாக இருக்கிறீங்க, ஒரு வசதி உள்ள ஒருத்தர் பார்த்து சொல்றீங்க, இங்க ஒரு இடத்துல தேவை வந்திருக்குது, நீங்க உதவி செஞ்சீங்கன்னா பெரிய பிரயோஜனமா இருக்கும். அவர் லட்சக்கணக்கு உதவி செஞ்சுட்டாரு, நீங்க ஒரு ரூபாவும் செலவழிக்கல. அத்தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் வழிகாட்டுறானே, செஞ்சவன் முழு நன்மையும் அவனுக்கும் கிடைக்கும்டா. செஞ்சவன் முழு நன்மையும்
அவருக்கும் கிடைக்கும் தான். அதான் நான் அடிக்கடி கேட்கிற ஒரு மனுஷன் கபர்ல தொலையணுமா? யாரும் சொல்லுவாங்க, யாரும் கபர்ல தொலைறாரு, கபர்ல தொழுவற இடம் இல்லை. ஆனா ஒரு மனிதன் ரோட்ல போறாரு, கண்டாரு, ஒரு இவர் இருக்கிறார், ஓ யாசர் நீங்க தொழலையா, வாங்க மஸ்ஜிதுக்கு போவோம், தொழுக ஃபர்த், என்னை கூட்டி கொண்டு வந்து என்ன தொழுகையாலேயே ஆக்கிட்டு செகண்டே அவர் மௌத்தாகிறார். ஆனா தொழுகையுடைய மெசேஜ் அவர் கொடுத்தது யாருக்கு? எனக்கு. அவர் மூலமா தான் மெசேஜ் கிடைச்சு. நான் மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய நன்மை அவருக்கு போய்கொண்டிருக்கு. இதுதான் ஒரு தாயி ஒரு மெசேஜை எத்தி வைக்கிறதுடைய ஏடு மூடப்படுறது இல்லை. ஏண்டா இவர்களுடைய நன்மை அவர்களுக்கு போய் கொண்டிருக்கும். அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இல்மு யுன்தஃபஹு பிஹி. ஒரு மனிதனுடைய பிரயோசனமான இல்ம் அதை அவர் படிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் அமல் செஞ்சு அவரது பிள்ளைக்கு டீச் பண்ணுவாரு, அவரது பிள்ளைக்கு டீச் பண்ணுவாரு. அப்படியே போய் கொண்டிருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானா. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிதாயத்துடைய முழு நன்மையும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கிடைக்கும். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆக முதல்ல அவர்கள் எந்த விஷயத்துல இருந்தா பெரிய கொடையா வசதி உள்ளவங்களா இருந்தாங்க. பெரிய சஹாபாக்கள் எல்லாருமே வசதி இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிடில் கிளாஸ் தான். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிடில் கிளாஸ் தான். சஹாபாக்கள்ல பில்லியனர்ஸ்னு சொல்லலாம் 2 பேர். ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான், ஹஸரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சிலவங்களுக்கு அல்லாஹ் அது கொடுக்குற இது, அவர்கள் ஈவன் தோ மைக்ரேஷன் பண்ணி மைக்ரேட் டு மதீனா, அங்க வந்ததுக்கு பின்னால ஒரு அமைப்பும் இருக்கல. ஆனா அவங்க சொன்னாங்க, எனக்கு பஜாரை மட்டும் காட்டு. அல்லாஹ் சிலவங்களுக்கு பிசினஸ்ல திறமையை கொடுத்திருக்கிறான். அவங்க யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க, இந்த வேலையை எப்படி செய்யணும், அழகான முறையில அதை திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு பஜாரை மட்டும் காட்டு. அவங்க விட்டுட்டு போன சொத்து எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் கணக்கு போட்டிருக்கிறார் ஹஸரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி தான் ஹஸரத் உஸ்மானில சஹாபாக்களுடைய விசேஷம் சொல்றாங்கன்னா, நாங்க உஸ்மான செயல்லையோ வார்த்தையிலையோ ஒரு நாளும் அவர் வசதி உள்ளவங்க எங்களுக்கு காட்டினதில்லை. ஒரு நாளும் இப்ப சொல்லுவாங்க மணி டாக்ஸ். அன்றைக்கு ஒரு ஆலிம் சொல்றாரு, மணி டசன்ட் டாக்ஸ், மணி ஸ்கிரீம்ஸ். அப்ப அவர் எந்த ஒரு அவருடைய அசைவாலேயோ அவருடைய வார்த்தைகளாலேயோ ஒரு நாளும் அவருடைய செல்வத்தை காட்டினது இல்லை. இதுதான் ஹஸரத் உஸ்மான்கிட்ட நாங்க பார்த்து படிச்ச ஆக பெரிய ஒரு படிப்பினர். எந்த அளவுக்குலாம் மக்களாக இருப்பாரு, மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பாரு. அவருடைய உதவி எங்களால நினைச்சும் பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனோடு இருந்த தொடர்பு. குர்ஆனுக்கு தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சார். நீங்க ஹதீஸ பாத்தீங்கன்னா, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. குர்ஆனை படிச்சு கொடுக்கிறவர் தான் உங்கள் ஆக சிறந்தவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை ரிவாயத் செய்யறதும் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு நீங்க மதீனாக்கு போனாலும் மஸ்ஜித் நபவியில ரௌதாக்கு என்டர் ஆகினா மிம்பர் இருக்குது. அந்த மிம்பரில் அதுக்கு பின்ன உள்ள அந்த மெஹராபுடைய இடத்தை உருவாக்கினதும் ஹஸரத் உஸ்மான் தான். அதுக்கு பேரும் ஹஸரத் உஸ்மான் தான் வச்சிருக்கிறான். அப்ப இன்றைக்கு மஸ்ஜித் நபவியில இமாம் நிக்கிற இடம் இருக்குது, ரசூலுல்லாஹ் எக்ஸாக்ட்லி நின்ற இடம் இல்லை. இன்றைக்கு இமாம் நிக்கிற இடம் இருந்தா ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல காலை வச்சாங்களோ அந்த இடத்துலதான் இன்றைக்கு இமாமுடைய தலைப்படுது மஸ்ஜித் நபவி. ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எப்படி நிக்கிறது, அது ரசூலுல்லாஹ் இமாமத் செஞ்ச இடம். ஐயா ஷேக் சாலா அல் புதைர் இன்றைக்கும் மஸ்ஜித் நபவியில இமாமா இருக்கிறாங்க மதீனா முனவரால. அவர்கிட்ட கேட்கப்படும், ஃபஜ்ருடைய தொழுகையில நீ ஏன் தேம்பி அழுகிறது? நான் ஒவ்வொரு நேரமும் யோசிக்கிறது, இந்த சலாஹ் ஒரு நாளும் தகுதி இல்லை ரசூலோட முசல்லால வந்து நிக்கிற நேரத்துல. நான் இப்பெல்லாம் வந்து முசல்லால நிற்பேனோ எனக்கு உடனே ஞாபகம் வரும், இது யாரு இந்த இடம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடம். நான் இதுக்கு தகுதி இல்லை, அதை நினைச்சு பயந்து தான் நான் அழுவேன். அவ அதை இன்றைக்கு எப்படி செட் பண்ணிருக்கிறாங்கன்னா, எங்கட தலை படுற இடம் தான், இமாம்ட தலை வைக்கிற இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இருந்துச்சு. அப்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். மஸ்ஜித் நபவிக்கு இடம் தேவை. ஒவ்வொருத்தருடைய காலையில் நாங்கள் சீரால பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தாங்க, இல்ல இன்னும் கிரௌட் வருது, நாங்க இன்னும் மஸ்ஜிதை பெருசாக்குவோம். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் அதிகமாக செலவழிச்சு அந்த மஸ்ஜிதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி தான் மஸ்ஜிதுக்கு தண்ணி தேவை. மதீனா முனவரால இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல வெஸ்டுக்கு இருக்கிற இடம் தான் பீர் ரூமாத். இதுக்கு ஓனரா இருந்தவர் ஒரு யஹூத், ஒரு ஜூ. இப்ப எல்லாருக்கும் தண்ணி தேவை நேரத்துல ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவன்கிட்ட போய் பேசுறாங்க. பேசினோடனே அவன் என்ன செய்யறான், ஓஹோ பெரிய பார்ட்டி வந்திக்கிறார், எங்களுக்கு ஆஃபர் அடிக்க, இத்தனை நல்ல நேரம், இவர்கிட்ட நல்ல பிரயோஜனம் எடுக்கணும். இவன் விற்கல,
என்ன செஞ்சாண்டா அவர் சொன்னான், ஒரு நாளைக்கு நாங்க பாவிக்கிறோம், ஒரு நாளைக்கு நீங்க பாவீங்க. அந்த நீங்க ஒரு நாளைக்கு பாவிக்கிற கூலி எனக்கு தான். இப்ப அவனுக்கு தெரியும் எவ்வளவு அடிச்சாலும் கிடைக்கும்ன்றதும் தெரியும். ஆஃபர் ரெண்ட் கொடுக்கறது கிணத்த நீ எவ்வளவு அடிச்சாலும் கிடைக்கும்ன்றதும் தெரியும். அப்ப ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரைட் ஓகே ஏற்றுக்கொள்வாங்க, ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, மேலதிகம் ஒன்றும் பேச போக மாட்டாங்க, அமைதியான குணம் உள்ளவங்க. சொன்னாங்க ரைட் ஓகே அப்படியே செய்வோம். என்ன நடந்துச்சு, இவன் போட்ட திட்டம் வேற. ஆனா ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஓகே இவ்வளவு பே பண்ணும், ரைட் இவ்வளவு பே பண்றது. முஸ்லிம்கள் போற டேட்ல தண்ணி தாராளமாக மேல வந்திருக்கும், இவனோட டேட்ல தண்ணி கீழே போயிட்டு. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கும் அந்த கிணத்த போனா பார்க்கணும். முஸ்லிம்களுடைய டேர்ன் வார நேரத்துல தண்ணி அப்படியே மேல வந்திருக்கும். தண்ணி அப்ப எங்க சாதாரணமா இருக்கும், அவன் தண்ணியை பாவிச்சுக்கொண்டு போயிடுவாங்க. எப்ப இவனோட டேர்ன் வருமோ தண்ணி அப்படியே கீழே போயிடும். இவன் பார்த்தா சரி வராது, எனக்கு இது நஷ்டம், அவருக்கே வித்துருவோம். அதுக்கு போற ஆஃபர் அடிச்சான். மதீனால எந்த காணிக்கும் அப்படி விலை போகல, அப்படி விலை கொடுத்து ஆஃபர் அடிச்சா உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு நெகோசியேஷனும் இல்லாம வாங்கி போட்டாங்க. இன்னைக்கு முழு தண்ணி அந்த டைம்ல மஸ்ஜித் நபவி மதீனா ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கும் பிராணிகளுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த கிணற்றுல தான் தண்ணி பாவிக்கப்பட்டுச்சு. அந்த கிணத்துல தான் தண்ணி பாவிக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு இந்த விஷயத்துல மிகவும் கன்சர்ன் உள்ளவங்களாம். ஒவ்வொரு தீனுடைய தகாசா வார நேரத்துல தன்னுடைய முழு பணத்தையும் செலவழிச்சு அதுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் 2 ரக்காத்துல நின்றாங்கன்னா அந்த 2 ரக்காத்துல முழு குர்ஆனையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. முழு குர்ஆனையும் 2 ரக்காத்துல ஓதி முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன்ல இன்பம் சொன்னாங்க. இப்பெல்லாம் கபருக்கு போவாங்களோ, கபர் அந்த சந்திப்பாங்களோ, இல்லாட்டி கபருஸ்தானுக்கு போவாங்களோ, அந்த ஒரு கபருடைய இடத்துல உட்கார்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் கண்டிருக்கிறேன், அது உஸ்மானுடைய முழு தாடியும் நனையும், முழு தாடியும் நனையும் தான் எந்த அளவுக்கு அழுவாங்க யோசிச்சு பாருங்க. கேட்கறாங்க, நீங்க சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்லக்கூடிய இவ்வளவு அழுவுறது இல்லை, ஏன் கபரு கிட்ட வந்த நேரம் இவ்வளவு அழுவுறீங்க? சொன்னாங்க, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் மன்சில். ஒரு மனிதன் உலகத்துல விட்டு டீபார்ட் ஆகின உடனே வைக்கிற முதல் இடம் தான் இந்த கபர். இதுல இருந்தால் மனிதனுடைய எல்லா விஷயமும் ஆரம்பிக்கும். என்னுடைய நிலைமை என்ன நடக்குமோ தெரியாது. யார் பயப்படுறா? ரசூலுல்லாஹ் யாருக்கு உஸ்மான் ஃபில் ஜன்னா சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ அவர் பயப்படுறார், அவர் பயப்படுறாரு. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு சையத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் 30 பத்ர் சஹாபாக்களை சந்திச்சேன். 30 of them 30 பத்ர் சஹாபாக்களை சந்திச்சேன். பத்ர் சஹாபாக்கள் யாரு? லஅல்லாஹ் இத்தலா அலா அஹ்லி பத்ர் இஅமலு மா ஷஅதும் ஃபஇன்னி கஃபர்து லகும். நீங்க எதை செஞ்சாலும் செய்ய, அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களை மன்னிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிவிக்கிறான், பத்ர் சஹாபாக்களை நீங்க எதை செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிட்டாங்க. சையத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் பெரிய தாபிஈன் தான், சஹாபாக்களை கண்டவங்க. ரசூலுல்லாஹ் காணல, சஹாபாக்களை கண்டவங்க. அவர்ல ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 30 பத்ர் சஹாபாக்களை சந்திச்சேன், அந்த 30 பேரும் தன்னுடைய கடைசி நிலைமை நினைச்சு பயந்தாங்க. இன்றைக்கு நாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு இமெயில் ஒன்று அனுப்பின மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் வெல் செட்டில், ரைட், அடுத்த நிமிஷம் கண்ணை மூடிதான் ஜன், எந்த ஒரு பயம், எந்த ஒரு யோசனை எதுவும் இல்லை. ஆனா யாருக்கு எதையும் செய்ய தேவையில்ல, நீங்க சொர்க்கம் தாங்களோ, உங்களை எல்லாம் மன்னிச்சுட்டாண்டாங்களோ, அவங்க கடைசி நேரத்தை நினைச்சு பயந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கபருஸ்தானுக்கு போற நேரம் எல்லாம் தாடி நனைகிற வரைக்கும் அழுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சஹாபி வெளிநாட்டுக்கு போனாரு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாரு, நான் இந்த சிரியாவுக்கு போனேன், ஈராக்குக்கு போனேன், யமனுக்கு போனேன், குர்ஆன் ஒவ்வொரு ஸ்டைல்ல ஓதுறாங்க, எனக்கு பயமா இருக்கு அமீருல் மோமினீன், இது 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 வேற எங்க சரி கொண்டு போயிச்சிருமோ, தௌராத்துக்கு நடந்த விஷயம் குர்ஆனுக்கு நடந்ததுமோ தெரியாது. நான் சீராதையும் டிஸ்கஸ் பண்ண நம்மளுக்கு ஞாபகம், குர்ஆனை 7 முறையில ஓதி காட்டுறது. சபா ரிவாயத்துவாங்க, 7 முறையில குர்ஆனை ஓதி காட்டுறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஓதுறாங்க. நாங்க குர்ஆனை புக் ஃபார்ம்ல செய்யணும். இந்த மஷூராவை முன்னுக்கு வச்சோடனே உஸ்மான் ரலியல்லாஹு பெரிய ஒரு வழி, அதுக்கு குர்ஆனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு 4 பேர் கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை நியமிக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நியமிச்சு நீங்க எல்லாம் குர்ஆனை ஒன்று சேர்க்கணும், அதை புக் ஃபார்ம்ல கொண்டு வரணும். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்துல தான் குர்ஆனை புக் ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. எத்தனை பிரிண்ட்? 7 பிரிண்ட செஞ்சாங்க. 7 பிரிண்ட செஞ்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல ஒரு பிரிண்ட் போச்சு கூஃபாக்கு, இன்னொரு பிரிண்ட் போச்சு சிரியாக்கு, இன்னொரு பிரிண்ட் போச்சு ஈராக்குக்கு. 7 நாடுகளுக்கு 7 பிரிண்ட் அனுப்பி வச்சு சொன்னாங்க, இது தான்
இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஓதி காட்டின குர்ஆன் ஃப்ரம் பக்ரா டு நாஸ், பக்கராலிருந்து சூரா நாஸ் வரைக்கும் இதைத்தான் குர்ஆன்ன்றதை கம்பைல் பண்ணி சுப்ஹானல்லாஹ் எல்லா இடத்துக்கும் அனுப்பி வச்சாங்க. அதை விசாரிச்சு கொண்டும் இருப்பாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்துல தான் ஜமாத் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் ஜமாத் போறாங்க. ஃபாரின் ஜமாத் மீன் அல்லாத பாதையில அவங்க முதல்ல போறாங்க, கடல் கடந்து ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்துல. ஏன்னா உமர் ரலியல்லாஹு எவ்வளவு தைரியம், உமர் ரலியல்லாஹு பத்தி பேசினவே நாங்க. உமர் ரலியல்லாஹு முன்னுக்கு யாரும் வந்து பேசுறதுக்கு, ஒரு சஹாபி சொல்றாரு, நான் உமர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எவ்வளோ நாளா ட்ரை பண்ணேன், மாச கணக்கு போயிட்டுருச்சு, ஆனா உமர் வந்து முன்னுக்கான கேள்வி கேட்கப்பேன். உமர் ரலியல்லாஹு அந்த ராப், நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன், கிதாப்ல வந்து இருக்குது. உமர் ரலியல்லாஹு அந்த தாடி அடர்த்தியானது, மீசைய தாடியோட சேர்த்து வச்சு அடிக்கடி யோசிக்கிற நேரம் மீசையை முறுக்குவாங்க. அடிக்கடி யோசிக்கிற நேரம் மீசையை முறுக்குற பழக்கம் இருந்துச்சு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. நாங்க உஸ்மானுக்கு வருவோம் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்துல தான் சஹாபாக்கள் கடல் கடந்து போறாங்க, பயணம் செய்யறாங்க. அதுக்கு போறதான் ட்ரேட் பிசினஸ் மிச்சம் முன்னேறுது. அங்க மக்கள் வந்து சொல்றாங்க, அமீருல் மோமினீன், நாங்க ஜித்தால எங்களை போட்டு அமைச்சா அது பிசினஸ் அங்க இருந்து மற்ற இடங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டுக்கு எல்லாம் லேசாக இருக்கும். ஜித்தால போட்டு அமைச்சனால தான் இன்றைக்கும் ஹாபர் இருக்கிறது ஜித்தால. அது உஸ்மான் ரலியல்லாஹு அமைச்சது. உஸ்மான் ரலியல்லாஹு திங்கிங், பிசினஸ் திங்கிங், நாடு முன்னேறணும், நாடு செழிப்பாகணும், இதுதான் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய முழு தாகத்தாகவும் இருந்துச்சு. அவர்களுடைய முழு கவனமும் இதாகத்தான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தேவைகளை முன்வைப்பாங்களோ உடனே அதுக்கு ஓகே காணுவாங்க. அதே மாதிரி தான் உஸ்மான் ஃபேமஸான விஷயம் வெக்கம். உஸ்மான் ரலியல்லாஹு வெக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்க வீட்டுல ஃப்ரீயா இருப்போம், சில நேரம் பெரியனோடு இருப்போம், சாரத்தை இங்கே தூக்கி வச்சு கொண்டிருப்போம். அது ஒரு காமனா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார் ராகத்தா. வீட்டுல நாங்க எப்படி இருப்போம் அதை மாதிரி சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எங்க வாப்பா வாரார் அபூபக்கர் ரலியல்லாஹு, ஓகே உள்ளுக்கு வர சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வரப்படும் பேசாம இருந்தாங்க. ரெண்டாவது உமர் வாராரு, உமர் வர சொல்லுங்க. உமர் வரப்படும் பேசாம இருந்தாங்க. வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு. மூணாவது உஸ்மான் வாரா, உஸ்மானா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சாரத்தை எல்லாம் லுங்கி எல்லாம் செட் பண்ணிட்டு எங்க மறக்கி வந்து சும்மா டீசெண்டா இருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் சொல்லலாம், அது என்ன அது என்னுடைய வாப்பா வார நேரமும் நீங்க பேசாம இருந்தீங்க, ஹஸரத் உமர் வார, உஸ்மான் வார. ஆயிஷா, நான் எப்படி வெட்கப்படாம இருக்கிறது, யாரை பார்த்து மலக்குமார் வெட்கப்படுறாங்களோ, அல்லாஹு அக்பர், யாரை பார்த்து மலக்குமார் வெட்கப்படுறாங்களோ நான் எப்படி அவரை பார்த்து வெட்கப்படாம இருக்கிறது ஆயிஷா. அல்லாஹ் அவருக்கு இந்த வெட்கத்தன்மையை கொடுத்திருக்கிறான். அவ்வளவு வெட்கம். ஆனா இப்ப நாங்க சிலவங்க இருப்பாங்க, ஓப்பனா பேசுவாங்க, கேலிகள் விழாது. உஸ்மான் ரலியல்லாஹு சாதாரண ஒரு விஷயத்தை பெரிய சீரியஸா நினைப்பாங்க. அதனால அந்த 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 ஜோக் பண்றது, அந்த கேலி, அது இதெல்லாம் ஹஸரத் உஸ்மான்கிட்ட இல்லை. அவ்வளவு வெட்கமான அமைப்புள்ளவங்க. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்கள் அவர்களை பார்த்து வெட்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு வெட்க சுபாவம் உள்ளவங்க தான் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போலதான் ஹஸரத் உஸ்மானுக்கு இருந்த பேர், உஸ்மான் குன்னியத் வந்து அபு அமர். அதுக்கு பின்னால புள்ள கிடைச்சதுக்கு பின்னால அப்துல்லாண்டு மகன் வந்து கிடைக்குது, அபு அப்துல்லாண்டு அவங்களோட குன்னியத் மாறுது. நான் உங்களுக்கு குன்னியத்ன்றது விளங்கப்படுத்தினேன். யாருக்கு பிள்ளை இருக்கோ பிள்ளைன்ற பேரை சொல்லி கூப்பிட்டா அபு அன்ஃபாஸ், அபு அம்மார், மகன் பேரை சொல்லி கூப்பிடுறது அரபிகள் உள்ள பழக்கம். அடுத்தது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த ஒரு முக்கியமான பேர் தான் தின்னூரைன். துன்னூரைன் அதாவது ரெண்டு ஒளி உடையவர்கள், ரெண்டு வெளிச்சம் உள்ளவர்கள். ஏன் அது உஸ்மானுக்கு சொல்லப்பட்டுச்சு, யாருக்காவது தெரியுமா? ஆஃப்கோர்ஸ் ஒரு தாபியை சொல்றாங்க, ஏன் அவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு. ஆனா ரசூலுல்லாஹி வாயால இது சொல்லல. இது எப்படி இந்த பேர் வந்துச்சு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முழு சஹாபாக்களையும் இந்த பாக்கியம் கிடைச்சது ஹஸரத் உஸ்மானுக்கு மாத்திரம் தான். இந்த பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மகள்களை ஒன்றன் பின் ஒன்றாக கல்யாணம் முடிச்சாங்க. முதலாவது ருக்கையாவை முடிச்சிருந்தது அபு லஹபுடைய மகன் உத்துபா பின் அபி லஹப் முடிச்சிருந்தான். அவனுக்கு தெரியும் இந்த புள்ள ஒழுக்கமான புள்ள, அவன் மோசமானவனாக இருந்தாலும் புள்ள ஒழுக்கமானது, அழகான புள்ள, பக்குவமான புள்ள, யாரும் அதுக்கு தான் விரும்புவா. கல்யாணம் முடிச்சிருந்தா எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் ஆரம்பிக்கிறோ ரசூலுல்லாஹ்வை நோவிக்கிறதுக்காக வேண்டி டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டான். ருக்கையா பின்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுப்பின உடனே ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ருக்கையாவை கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்சு கொண்டு அழகான வாழ்க்கை வாழ்றாங்க. பத்ருடைய நேரம் வருது,
ருக்கையா சோமில்லாம் போறா. பத்ருடைய யுத்தத்துக்கு ஹசரத் உஸ்மானுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண கிடைக்கல. எல்லாரும் பத்ருக்கு போய்த்துட்டாங்க. உஸ்மானுக்கு வீட்டுல தங்கி இருக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தப்புறம் சொன்னாங்க, உஸ்மான் பத்ருக்கு வரல, ஏண்டா அவருடைய நோய் வந்த மனைவிய அன்பாக பார்த்து கொண்டாரு. அதனால பத்ருக்கு வரலாற்றியும் உஸ்மான் பத்ர் சஹாபின்னு ரசூலுல்லாஹ். ஏன் அவர்கள் இந்த காரணம் வெலிட் ரீசன், வேற எந்த ஒரு பொய் காரணமும் சொல்லல. ஏன்னா பத்ரை முடிச்சுட்டு சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எல்லாம் வார நேரத்துல கேள்விப்படுது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இங்க காலம் சென்றுட்டாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு குல்சூமா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். சொன்ன அவங்களும் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஹயாத்தில் இருக்கக்குள்ளே மௌத்தாகிறாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இன்னும் மகள்மார் இருந்தா ஒன்றன் பின் ஒன்றாக நான் உஸ்மானுக்கே கொடுப்பேன். அதனால தான் துன்னூரைன் 2 வெளிச்சம் உடையவர்கள் உஸ்மானுக்கு சொல்லப்பட்டுச்சு. இந்த 2 வெளிச்சம் தான் ருக்கையா, உம்மு குல்சூம். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் அபூபக்கர், அதுக்கு பின்னால் உமர், அதுக்கு பின்னால் உஸ்மான் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுறாங்க. தன்னுடைய ஒவ்வொரு டியூட்டியையும் அழகான முறையில செஞ்சு கொண்டு போறாங்க. 83 வயசு வயோதிபர். 83 வயதான என்ன டீல் பண்ணது? அவருக்கு யாரை எதிரியை பார்த்தாலும் இறக்கம் தான் பாரு. ஆனா எல்லா ஊர்ல உள்ள முனாஃபிக்களும் ஒன்று சேர்ந்தாங்க. இராக்குல, கூஃபால, ஒவ்வொரு இடத்துல இருந்து எல்லாம் மதீனாக்கு வந்து ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த வீடை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சொன்னாங்க, நாங்க உங்களை தாக்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு உங்களோட ஆட்சி விருப்பம் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு பெல்கனிக்கு வந்து சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா நான் யாருந்து? எப்ப மஸ்ஜித் நபவியில இடம் இல்லாம இருந்துச்சோ நான் உங்களுக்கு இடம் செஞ்சு தந்தேன். எப்ப மதீனா மக்களுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சோ நான் தண்ணியுடைய ஏற்பாடு செஞ்சு தந்தேன். அவங்க செஞ்ச எல்லாம் ரசூலுல்லாஹ் அவங்களோட கைக்கு மேல எங்க கைய வச்சாங்க. இப்படி அவங்களுக்கு உள்ள சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு, நீங்க இவ்வளவு செஞ்ச இணையவா கொலை செய்ய போறீங்க? அது முனாஃபிக்குகள் அதுல வந்து அப்படியே என்டர் ஆகிட்டாங்க. இப்ப அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க, ஹஸரத் உஸ்மான் கொலை செய்யணும்னு. கொலை செய்யறதுக்காக வீட்டுல சைட்ல ஒரு பகுதியை நெருப்பு வச்சுட்டாங்க. நெருப்பு வைக்க ஆரம்பிற நேரத்திலே அது எல்லாரும் உள்ளுக்கு போறாங்க. அது உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இப்ப முடிவாகிருச்சு, எப்படியும் என்னைய கொலை செய்யத்தான் போறாங்க. அது உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் எடுத்துட்டு உட்கார்ந்து, சுப்ஹானல்லாஹ், கடைசி நேரமும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் குர்ஆன், கடைசி நேரமும் குர்ஆன எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாங்க. வந்து கையத்தான் வச்ச முதல்ல வைத்த கொஞ்ச நேரத்துல அந்த கை விழுந்த உடம்புல இருந்து பார்த்து சொல்றாங்க, இந்த கை தான் குர்ஆனை ஒன்று சேர்த்து எழுதின கை. இந்த கை தான் குர்ஆனுக்காக வேண்டி ஹிட்மத் செஞ்ச கை. நாயிலா அவருடைய வைஃப், அவர்களுடைய மனைவி பக்கத்துல இருக்கிறா. அவ தடுக்க பார்க்கிறா. தன்னுடைய கண் முன்னால கணவன் கொலை செய்யப்படுறாரு. பாயிர அவள் இந்த முயற்சி செய்தா தடுக்கிறதுக்கு, அவர்களுடைய விரல்களும் வெட்டப்படுது. அதுக்கு பின்னால் அங்கே இருந்த ஒரு கொடியவன் அவளோட அசிங்கமான முறையில நடந்து கொள்றான். அவங்களுடைய பின்னுக்கு அடிச்சு அதுக்கு பின்னால் அசிங்கமான வார்த்தைகள் பேசுற நேரத்துல அவ விழுந்துட்டா. பெண்மணி படுத்து கொண்டே சொன்ன அவனை பார்த்து, அல்லாஹ் உன் 2 கைகளையும் வெட்டுவானாக, அல்லாஹ் உன் 2 கால்களையும் வெட்டுவானாக, அல்லாஹ் உன்னை நரகத்துக்கு அனுப்புவான். ஹிஸ்டரியில எழுதுறாங்க, அப்போ பிற காலத்துல கூஃபால அவன் 2 கையும் வெட்டப்பட்டுச்சு, 2 காலும் வெட்டப்பட்டு முகம் கேவலமான முறையில ஒரு ரோட்ல இருந்தாண்டு வரலாறு சொல்லுது. அவ கவலையோட பேசினது. அதுக்கு பின்னால் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட கழுத்து வெட்டப்படுது. அதுக்கு பின்னால் எந்த குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தாங்களோ அந்த குர்ஆனுடைய பகுதியிலே அவர்களுடைய ரத்தம் துளி விழுது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், உஸ்மான் நீங்க வரி பண்ணவானா, அவங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த ஆயத்துல ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாவே போதுமானவன். நான் சொல்லுவேன், அவர் செய்யறது செய்யட்டும், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அந்த ஆயத்துல அவருடைய குர்ஆன் இன்றைக்கும் அந்த குர்ஆனை போனா டர்க்கியில பார்க்கணும். தொப்காபி மியூசியத்துல வைக்கப்பட்டிருக்குது, முஸ்ஹஃபே உஸ்மானி. அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அந்த குர்ஆன் தான் சொல்றது. ரமதான்ல என்ன செய்வாங்க, 400 ஹாஃபிஸ்களை போட்டு அந்த ரூம்ல குர்ஆன் ஓதுவாங்க. அவங்க ஓதிட்டு ஹத்தம் செஞ்சதுக்கு பின்னால இன்னொரு 400 ஹாஃபிஸ்களை அனுப்புவாங்க. இங்க இருந்து மாஷா அல்லாஹ் நிறைய பேர் டர்க்கிக்கு போறாங்க. அங்க தொப்காபி மியூசியத்துக்கு போங்க, போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். தன்னுடைய கடைசி மூச்சை குர்ஆன்ல விடுறாங்க. இதுதான் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில செஞ்ச தியாகம். அவர்களுடைய ஷஹாதத்தை கேட்டா ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஃபயர் ஆகிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ஹஜ்ஜை முடிச்சுட்டு மக்கால நியூஸ் வருது, உஸ்மானை கொலை செஞ்சுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, உஸ்மானை கொலை செஞ்சவங்களோட பழி தீர்க்க காட்டிலும் நான் மதீனாக்கு வர மாட்டேன், நான் மதீனாக்கு
வரமாட்டேன். அந்த சபதத்தோடு இருந்தாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு போயிட்டு அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. அது பெரிய வேற ஸ்டோரி. நான் என்ன சொல்றேன்டா, அவ்வளவுக்கு உஸ்மான் எல்லோரும் மதிச்சாங்க. உஸ்மானோட எல்லோரும் முஹப்பத்தா இருந்தாங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் எல்லா விஷயத்திலும் எல்லாத்துலயும் உதவி செஞ்சாங்க. தபூக்ல அவங்க செஞ்ச உதவி ரசூலுல்லாஹ் எல்லாம் தபூக்குக்கு போகணும். யாரெல்லாம் தபூக்குக்கு உதவி செய்யறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாண்டாங்க ரசூலுல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு 940 camels 940 camels கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆக்கள் பாக்குறாங்க, உஸ்மான் இவ்வளவு தாரீங்களா? இவ்வளவு தான் அல்லாத பாத்தீங்க. எங்க இது செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு வந்துடுமோ அந்த நேரத்துல முதல்ல இருக்கிறது உஸ்மான் தான். இதுக்கு எனக்கு சொர்க்கம் தான் வேணும். 940 camels 60 horses 60 குதிரைகளையும் 940 camels எல்லாம் சேர்த்து 1000 கொண்டாந்து வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மடியில கொண்டாந்து தீனார்களை கொட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே சேர்த்து சொன்னாங்க, உஸ்மான் நீங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, இது போதும் சொர்க்கம் போறதுக்கு. உஸ்மான் நீங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, இது போதும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. ஏன்னா அந்த டைம்ல ஆக்களும் வெளியாகணும், பிரயாணம் ஜேர்னியும் லாங், ஆனா பணமும் இல்லை. ஒருத்தர் வந்து ரசூலாவை ஃபைட் பண்ணாரு, ஸோ ஒன்றுமில்ல கூட்டு போவோம் என்ன மாதிரி எடுத்துக்கொண்டு வாங்க. அபு அக்கீல் போனாரு, ஒருத்தர் ஒரு யஹூதி கிட்ட கூலி வேலை செஞ்சு 1 கிலோ ஈச்ச பழத்தை கொண்டாந்தார். யார சொல்ல எனக்கு இவ்வளவு தான் இருக்குது. அதே போல 7 மாதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்தாங்க, எல்லாருமே தேவையுள்ளவங்களை வைக்கிறாங்க. முழு ஸ்பான்சரை நான் எடுப்பேன், 1000 தாங்க, ஆனா போதாம இருக்கி. யார சொல்ல 10,000 பேருக்கு நான் செலவழிக்கிறேன். பிரயாணத்துக்கு நான் எல்லா தேவையும் நான் பொறுப்பெடுக்கிறேன். சாஅத்துல் உஸ்ரா குர்ஆன் சொல்லுது தபூக் கஷ்டமானது. அல்லாவே சொல்லுறான் கஷ்டம் தான் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த நேரத்துல செலவழிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் நீங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, இது போகும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய கௌரவம் என்ன, இதில் நாங்க இங்கே போய் கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளை நாங்க அதை பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு என்ன தந்திருக்கிறானோ நாங்க அதை பாவிக்கணும். குர்ஆனுடைய தரந்தா நாங்க அதை குர்ஆன்ல செயல்படுத்தணும். செல்வத்தை தந்திக்கிறானா நாங்க அந்த செல்வத்தை செலவழிக்கணும். எங்களுக்கு என்ன திறமைகளை தந்திருக்கிறானோ அதை நாங்க தீனுக்காக வேண்டி பாவிக்கிற நேரத்துல அல்லாஹ் அதை வலுப்படுத்துவான், அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். ஒரு நாளுமே நீங்க செய்யற சதக்கா உங்கள் மா நகஸ மின் மாலி சதக்கா, ஒரு நாளும் உங்களோட செல்வம் உங்களை கொடுக்குற சதக்கா குறையாது. அது இந்த ஒரு அமைப்புல ஏதோ ஒரு டைம்ல உங்களுக்கு அது உதவியாக வந்து சேரும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால சிலவர்கள் அதனுடைய இன்பத்தை காண்றாங்க. அதனால நாங்க தேவையான நேரத்துல செலவழிப்போம். மக்களோட அன்பாக நடக்கிறது, இரக்கமாக நடக்கிறது, தீனுடைய விஷயங்கள்ல நாங்க முன்னின்று செயல்படுற நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில, எங்களோட சந்ததிகளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்க செய்யறதுக்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. கேட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக.